ஹீரோவை காணுமேன்னு பார்த்தா இதுதாங்க அவரோட வேஷம். இந்த வேஷத்தோட கிட்டத்தட்ட ஒரு 100 பிச்சைக்காரங்களை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு நடுவில் இருக்காரு, நம்மளை கண்டே பிடிக்க முடியல. அந்த லெவலில் சிங்க் ஆகிட்டார் அவர். அந்த மனுஷனை சொல்லணுமா? அதுக்கு தான் அந்த மக்கள் செல்வன்னு கொடுத்த டைட்டில் இந்த மனுஷனுக்கு நல்லா பொருந்துங்க. ஏன்னா உண்மை அது சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இவரை அவ்வளோ பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. சரி, விஜய் சேதுபதி அங்கே பார்த்தாலும் விஜய் சேதுபதி, ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி. என்னடா எல்லா லாங்குவேஜும் பண்ணுற, ரொம்ப திமிர் புற்றணும் ஒரு மாதிரி இருக்குதே லுக்குலான்னு போய் பார்த்தா அது வேற ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்குதுங்க. தோரணம் தான் அப்படி இப்படிலாம் கிட்ட போய் பழகினது அப்படி பழகிறாரு. எப்படி வாங்க கொக்காருங்க அப்படி. சரி ஓகே, என்னடா இது லுங்கிலே இருக்கிறாருன்னு பார்த்தா சார் எல்லா லாங்குவேஜும் சார். தெலுங்கு அந்த, ஏன்னா நான் பாதி தெலுங்குறேன், அதனால் எனக்கு தெலுங்கு வந்தது. ஏன்னா நான் 10 வயசு வரைக்கும் இங்கே இருந்தேன். 10 வயசுக்கு மேலே என்னோடய வளர்ப்பு ஃபுல்லாகவே தெலுங்கு அம்மா கிட்ட, அவங்களோட போஜனம் அவங்களோட வளர்ப்பு. ஸோ அதனால தான் எனக்கு தெலுங்குன்ற ஒரு லாங்குவேஜ் பிளட்லேயே இருக்குது. இந்த ஆளுக்கு என்னங்க காலையில் 4 பேப்பர் அப்படியே ஷீட் கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்தா மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாதுங்க தெலுங்கு. ஏன்னா கொஞ்சம் அங்கே லான்னு மாறிச்சின்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி அர்த்தம் போயிடும். அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே அடிக்கிறேன். நான் கேட்குறேன், தலைவா உனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன்? அந்த ஒரு ப்ராம்ப்ட் கேட்டு அடிக்கலாமே, நீ கில்லடி வச்சப்பா நடிக்கிறதுல அப்படின்றேன். இந்த டைலாக் உள் வாங்கினா தான் எனக்கு உள்ளேந்து கிளப்பி வேற ஒன்று வரும் அப்படின்றான். அப்போ அந்த டெடிகேஷனை பார்க்குறேன். அவ்வளோ இதுங்க. அதாவது முதல் நாளே ப்ரிப்பரேஷன் வேற நடந்துன்னே இருக்கும் போல இருக்கு ரூமில். இங்கே கேரவன் வந்ததும் கேரவனில் உட்காராம வெளியே உட்காந்துட்டு இதையே பண்ணின்னு இருக்கான் மனுஷன். சரி, அது பார்க்கும்போது நான் இந்த ஒரு இது நம்ம இன்னைய முதலமைச்சர்கிட்ட 42 டேஸ் நான் ஒர்க் பண்ண அந்த பீஸ்டில் பார்த்துருக்கேன். அவரோட டெடிகேஷன் அதுக்கு கிட்டத்தட்ட இவரும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாருங்க. அதனால தான் இன்னைக்கு ஆல் இண்டியாவில் ஸ்டாராக இருக்கார். இல்லாட்டினா சாதாரணமாக அதெல்லாம் வரவே வராது. ஏனோ தானோ அது இது மாதிரிலாம் போனால் அதெல்லாம் வரவே வராது. இதுக்கு வேணும் அதெல்லாம் தான் எல்லார் படைப்புக்கும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணும், அந்த காமிக்கணும். அதே மாதிரி மனுஷனோட டைம் ஆல் இண்டியாங்க திறந்து பார்க்குறேன். ஹிந்தி படத்தில் கீழே பார்த்தா அவரோட வாய்ஸ் தான். தெலுங்கு இந்த படம் வரட்டும், தெலுங்கு வெர்ஷன் பாருங்க. தமிழும் பேசுறாரு, அடுத்த கட்டு உடனே தெலுங்கு. பூரி சார் ஆடிட்டார், யாரா நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு டைரக்டருக்கு அவ்வளோ கிஃப்ட் மாதிரி. ஏன்னா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண எடுத்துனே இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனால் இவர்கிட்ட அப்படி இல்லை, அந்த கட் பாயிண்டில் கட் பண்ணுவார், சாலு வெளிப்பா அப்படின்வார். ஆனால் அந்த மனுஷன் அப்படி நடிப்பு. இதுக்கு மேற்பட்டு அவரை பற்றி சொன்னால் அவரே என்னை திட்டுவாருன்னு நினைக்கிறேன். போகிறோம்.